ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி ஓம்ங்கிற படிப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டின் சுத்தத்தை மட்டும் வைத்துக்கொண்டு யாரும் பெருமை கொள்ள வேண்டாம் என்று பார்க்க போகிறோம். சரி, இந்த உலகத்தில் நம்மளுடைய வீடு, நம்மளுடைய சமுதாயம், நம்மளுடைய நாடு, நம்மளுடைய உலகம், இதில் 3 விதமான சுத்தங்கள் இருக்குது. நம்மளுடைய வீட்டின் சுத்தம், நம்மளுடைய வீட்டுக்கு முன்னால் இருக்கும் முற்றத்தின் சுத்தம், நம்மளுடைய தெருக்களின் சுத்தம் அப்படின்னு சொல்லி 3 சுத்தங்கள் இருக்குது. இந்த 3 சுத்தங்களையும் நாம் சரிவர செய்யும் பொழுது மட்டும்தான் நம்ம சுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம என்ன சொல்ல முடியும். அப்படி நான் வீட்டை சுத்தம் பண்ணிட்டேன், நான் என்னுடைய வீட்டை ஒரு தூசி இல்லாமல் நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மள வீட்டில் உள்ள கழிவுகள் வேஸ்ட்டுகளை என்ன செஞ்சுறது, சாக்கடையில் கொண்டு போட்டுறது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, சாலை ஓரங்களில் போய் என்ன செஞ்சுக்கிறது, தட்டிக்கிறது. அந்த காலத்தில் இருந்தே என்ன செய்கிறது அப்படின்னா, எங்கேயுமே துப்புரவாளருங்கிறது கிடையாது. இன்றைக்கி கொஞ்சம் துப்புரவாளர்கள் இருக்காங்க, சில ஏரியாக்கள் மட்டும்தான் என்ன செஞ்சிட்ருக்காங்க, அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வராங்க. சில ஏரியாங்களில் என்ன செஞ்சு அவங்களால சில டியூட்டிகள் போடனாலையா இல்லை எதனாலன்னு தெரியாது, சில ஏரியாக்களை கண்டுக்கவே கிடையாது. அந்த இடத்துல அந்த என்ன செய்கிறது, அந்த தூய்மைக்கேடுங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. சரி, இந்த மாதிரி 3 இடங்களில் தூய்மை இது நம்ம துப்புரவாளர்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த காலத்தில் இருந்து துப்புரவாளர்கள் உருவாகி இருந்தாங்களா? கிடையாது. எல்லாரும் அவர்கள் வீட்டில் உள்ள அதாவது வேஸ்ட்டுகளை என்ன செய்யணும், அவங்களே என்ன செஞ்சணும், பயன்படுத்தி என்ன செஞ்சுக்கலாம், கொள்ளணும். நம்ம வீட்டில் நிறைய மரங்கள் நிற்கும். அந்த மரங்களில் இருந்து என்ன செய்யும் அப்படின்னா, இந்த இலைகள் என்ன செஞ்சுருவாங்க, காய்ந்த இலைகள் கீழே விழும். இந்த மரங்கள்லேருந்து அந்த காய்ந்த இலைகளை என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய கொசு விரட்டக்கூடிய ஒரு உபயோகமாக நம்ம பயன்படுத்திடணும். அதை நம்ம எரித்து என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, சாயந்தரம் புகை போடலாம். அதே சமயம் அதே புகை போட்டு அதில் என்ன செய்யணும் அப்படின்னா, அதில் நம்மளுடைய அதாவது நம்மளுடைய தாவரங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், உரமாக என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். சரி, இன்னும் பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம வேறு எதுக்காக யூஸ் பண்ணலாம், நம்மளுடைய வீட்டு பொருட்கள், வீட்டிலேருந்து சில பொருட்கள் என்ன செஞ்சிடணும், நம்ம வெளியே கொண்டு சாக்கடையில் கொண்டு தட்டும்போது அது அதிலேயே கடந்து என்ன செஞ்சோம், நாரி என்ன செஞ்சுக்கணும், ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை, நிறைய கொசுக்கள் உற்பத்தி ஆயிரும். இந்த மாதிரியெல்லாம் நிறைய பிரச்சனைகள்ங்கிறது வந்துடும். யாரும் நான் வீட்டை ரொம்ப நீட்டாக வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் யாருமே என்ன செய்யுங்க, நம்பக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் உள்ள வேஸ்ட்டுகளை எல்லாத்தையும் எங்கே கொண்டு போட்டுருவாங்க, அதாவது நம்மளுடைய தெருக்களில் இருக்கக்கூடிய சாக்கடையில் கொண்டு போட்டுருவாங்க, இல்லை சாலையோரங்களில் போய் தட்டிடுவாங்க. அப்போது நம்மளுடைய 3 லோகத்தையும் நம்ம என்ன செஞ்ச சுத்தம் செய்தால் தான் நம்ம சுத்தம் அப்படின்னு சொல்ல முடியுமே தவிர நல்ல சுத்தம்னு சொல்லவே முடியாது. சரி வியூவர்ஸ், இன்றைக்கி நாம் ஓம்ங்கிற படிப்பில் யாரும் என்ன செய்ய முடியாது, வீட்டை நான் சுத்தமாக வச்சுருக்கேன்னு சொல்ல முடியாது. சரி வியூவர்ஸ், இன்றைக்கி பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் உங்களிடமிருந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எழிலரசி. நன்றி, வணக்கம்.